அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவது சர்ஃபான் BA vlog. என்னுடைய 63,400க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் இருந்த என்னுடைய யூடியூப் சேனல் தற்போது பயன்பாட்டில் இல்லை. ஜிமெயில் ஹேக் ஆகியிருக்குது. அதனால் அதில் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. சேனல் காட்டினாலும் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. இது என்னுடைய 2வது சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பலருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னடா சர்ஃபானுடைய வீடியோ காணுமே அப்படின்னு. குவைத்துடைய டினார் மதிப்பம் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 993 ரூபாய் 49 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 75 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். 998 ரூபாய் 15 சதம் இலங்கைக்கும் 273 ரூபாய் 93 சதம் இந்தியாவுக்குமாக உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட அதிகமான ரேட் கொடுக்குறாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில். குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 1015 ரூபாய் 5 சதம் 50,000 ரூபாய்க்குட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்குட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1009 ரூபாய் 8 சதமும் 2 லட்சம் ரூபாய்க்குட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1002 ரூபாய் மேனியும் வழங்குறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 500 தினார் 5 லட்சம் 6 லட்சம் அப்படி அனுப்புறதா இருந்தால் 995 ரூபாயிலேருந்து 990 ரூபா வரைக்கும் வழங்குறாங்க. இது சஜில் எக்ஸ்சேஞ்ச். தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னா 97 23 54 61 இந்த இலக்கத்திலையும் தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு நீங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த பில்லை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேர், ஊர், டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே சரியாக இருக்கான்னு. அதே போல் ரேட், அவங்க சொன்ன ரேட்டே தான் அங்கே இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. இப்போ சஜில் எக்ஸ்சேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா 1 தினார் கட்டணமாக அறவிடுறாங்க. ARY எக்ஸ்சேஞ்ச் ஃபர்வானியா பகுதிகளில் 900 ஃபில்ஸ் மட்டுமே கட்டணமாக அறவிட்டுருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளையும் 1 தினார் மற்றும் 900 ஃபில்ஸ் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிட்டுருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுப்பாங்க, அதுவும் லிமிட்டட் ஆஃபராக தான் இருக்கும். அதனால் வேகமாக பணங்கள் இருந்துச்சுன்னா போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விடயம், இந்த மாதிரி அதிக ரேட் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும். ஃபர்வானியா, ஜிலிப் ஷோக், கைத்தான், ஃபஹில், மஹபூல் அமங்கா, ஃபவாலி, குவைத் சிட்டி இந்த மாதிரி பகுதிகளில் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்ச் மூலம் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்கள் அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 525 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 779 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 872 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 33 ஃபில்ஸ். 24 கேரட் மீண்டும் அதிகரிச்சிருக்குது, கிட்டத்தட்ட 26 தினார் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் மற்ற தங்கங்கள் கம்மியாக வருது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில். ஆங்கர் பவர் பேங்க் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க தயவு செய்து ரொம்ப தூரமாக்கிடுங்க. மிகப்பெரிய ஒரு அபாயம், வணிக அமைச்சகமே திருப்பி எடுக்குது. லைசன்ஸ் இனிமே செஹல் மூலம் செஹல்லையே எடுத்துக்கலாம். அடுத்ததாக போதைப் பொருளுடன் அதுவும் சோஷியல் மீடியாக்கள் மூலம் ப்ரொமோட் பண்ணின்னு ஒருத்தர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு.
குவைத்தி குழந்தைகளுக்கு அறிவுரை, ஓட்டுநர்களை தயவு செய்து குடைச்சல் கொடுக்க வேண்டாம் என்று. அதே போல் திருடர்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜமியாக்களில். அதே போல் குவைத்துடைய முடியிலவரசர் பலஸ்தீன் பற்றிய பேச்சுவார்த்தை, அவசர எச்சரிக்கை, லெபனானில் மீண்டும் தாக்குதல், ஹிஸ்புல்லா தலைவர் முதல் கொண்டு பலரும் தாக்கப்படுவார்கள் என்ற அச்சம், உணவு ஊட்டச்சத்து பிரிவு ஹவாலி மற்றும் ஆசிமா கவர்னரேட்டில் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல் பூக்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள், ஆனால் வீதிகளை இன்னும் புனரமைக்காததால் பல வாகனங்களின் டயர்கள் இன்னைக்கு வரைக்கும் வெடித்து சிதறுகின்றன. மக்கள் கவலை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இலங்கையை சோசலிச குடியரசின் ஜனாதிபதி 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் புதிய மறுமலர்ச்சியை தொடருவோம் என்ற துணிப்பொருளின் கீழ் ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். பல நூற்றாண்டுகளாக நாம் வளர்த்து வந்த கனவு இறுதியாக நனவாகும். இந்த சாதனை எந்த ஒரு நபரின் உழைப்பின் விளைவாக இல்லை, மாறாக உங்கள் இலட்சக்கணக்கானவர்களின் கூட்டு முயற்சியாகும். உங்கள் அர்ப்பணிப்பு எங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளது, அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த நோக்கத்திற்காக தங்கள் வியர்வையும் கண்ணீரையும் தங்கள் வாழ்க்கையும் கூட அர்ப்பணித்த பலரின் தியாகத்தால் எங்கள் பயணம் செதுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் தியாகங்கள் மறக்கப்படவில்லை. அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் போராட்டங்களில் செங்கோலை நாங்கள் தாங்குகிறோம். அது சுமக்கும் பொறுப்பை அறிந்தே நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பிய கோடிக்கணக்கான கண்கள் எம்மை முன்னோக்கி தள்ளுகின்றன. ஒன்றிணைந்த இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராக நிற்கின்றோம், இன்ஷா அல்லாஹ். அதே போல அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக எங்களுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பையும் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். எங்களுடைய நாட்டுக்காக சட்ட ரீதியாக எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களுடைய டாலர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம். அதே போல எதிர்வரும் காலங்களில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் நாட்டிற்காக அவர்களுடைய உழைப்பை இந்த நாட்டிலிருந்து அவர்கள் எங்களுடைய சொந்த தாய் நாட்டுக்காக ஒவ்வொரு நாளும் செதுக்குகின்றார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய அனைத்து சேவைகளையும் பங்களிப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். நேற்று சகோதரன் ஃபோனில் பேசினோம், ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய ஜனாதிபதி. பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்கு தான். அதிரடியான இராணுவ ஆக்கிரமிப்பு தற்போது லெபனானை நோக்கி செல்கின்றது. அடுத்ததா ஜியோனிஸ்ட்கள் அவங்களுடைய நாட்டில் அவசர தன்மையை அறிவிச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா, இஸ்ரேல், ஜியோனிஸ்ட்கள் 2 பேருக்கும் எதிரான தாக்குதல் ஆரம்பமாக போகுது. இந்த சூழலில் பொதுமக்கள் நிறைய பேர் இஸ்ரேலில் இருக்கட்டும், அடுத்தது பெய்ரூத் மற்றும் ஒரு சில லெபனான் பகுதிகளில் இருக்கட்டும் உடனடியாக வெளியேற்றப்படுறாங்கன்னு சொல்கிறதுக்கு முதல் வெளியேறி தப்பி போயிட்டு இருக்கிறாங்க. உயிராவது பொழைச்சா போதும் அப்படின்னு எல்லாரும் வீடுகள், சொத்து, உடைமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அச்சுறுத்தலான சூழலாக மாறி இருக்குது இந்த இஸ்ரேலுடைய படையெடுப்பு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. ஆனால் அப்பாவி பொதுமக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயம். அதே போல் குவைத்துடைய முடியிலவரசர் இந்த ஆக்கிரமிப்பை தடுக்க பாதுகாப்பு சபையின் தோல்வியானது சர்வதேச சட்டத்தை பயன்படுத்துவதில் இரட்டை தரநிலை அணுகுமுறையின் வருந்தத்தக்க பரீட்சையாகும். நாம் அனைவரும் சட்டம், சர்வதேச சாசனங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் இரட்டை தரத்திலிருந்து விலகி ஒரு தரநிலையை கையாள்வது அவசியம் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார். குவைத் மட்டுமே தான் தொடர்ந்தும் பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த அப்பாவி மக்களுக்காக. அடுத்ததா புதிய வகையான கேமரா பூட்டியிருக்கிறாங்க. குடிமக்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த விடயங்களில் எச்சரிக்கை வழங்குங்கள். அதே போல் ஓட்டுநர்களுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் அவர்களை இருக்குமாறு தூண்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே நல்ல ஒரு விடயம். ஏன்னா எத்தனையோ பசங்க வண்டி ஓட்டும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஓட்டுநர்களை.
பல பகுதிகளிலும் வந்து புதிய கேமராக்களும் பூட்டப்பட்டுருச்சு. وزارة الداخلية أعلنوا وحطوا كاميرات حق حزام الأمان وحق اللي يمسك التلفون وهو يسوق. الكاميرات هذه فيها تكنولوجيا جديدة تشوف حتى نيتك مو بس حزام الأمان. وحطوا فيها برمجة حق عيارة الكويتيين اللي يمسك التلفون ويهده عند الكاميرا ويرد يمسكها لا الحين تصيدك. الكاميرات فيها برمجة تمر تلبو لعانة ما تأتق أحد. نفس الشيء حتى حق الحزام اللي ما يربط الحزام تصيده ما عدا ال200 الحزام يتكن سمع بس هم مو عذر. إذا الحزام ما يكفي كيفك حط لك حبل قص المهم تربط الحزام والله عشان سلامتك. هالكاميرات يبقى أقول لك التكنولوجيا اللي فيها لا صارت ولا استوت. هذه تقرأ ملامحك إذا أنت مرتبك يعني إذا طالع من البيت مكذب على المسعدة تصيدك شيء ما حصل. யார்கிட்டலாம் ஆங்கர் அந்த கம்பெனியுடைய பவர் பேங்க் வச்சுருக்கிறீங்க தயவு செய்து ரொம்ப தூரமாக்கிருங்க. உற்பத்தி குறைபாடுகள் மற்றும் லித்தியம் பேட்டரிகள் அதிக வெப்பமடைவதை கண்டு கவலைப்படுகின்றார்கள் வர்த்தக அமைச்சகம். அதே போல் 5 ஆங்கர் பேட்டரி வர்க்கங்களை தடை செய்ய அமைச்சரவை கோரிக்கை விடுத்துள்ளது. ஏனென்றால் இது மிகவும் பாரிய தீங்கு விளைவிக்கும் மற்றும் வெடிப்பு சம்பவங்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பு உள்ளது. பணத்துக்காக முடிந்த வரைக்கும் எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆன்லைனில் கூட இது ஒரிஜினல் இது அப்படி இது இப்படின்னு பொய்யை சொல்லி விற்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள். இந்த எலக்ட்ரானிக் பொருட்களில் என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியலை. ஏற்கனவே ஆல்ரெடி பேஜர்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லா தான் பாதுகாக்கணும். வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கஃபில்கள் மாய்ச்சல் பிடிச்சி போகவே மாட்டாங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணி தரத்துக்கு. நேற்றைய தினம் முதல் விண்ணப்பங்கள் வீட்டு பணியாளர்கள் வீட்டு ஓட்டுநர்களுக்கான ஓட்டுநர் உரிமம் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு சகல் அப்ளிகேஷன் மூலமே இனிமேல் முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஃபீல்கள் போய் இஸ்திமாரா எடுத்து இதை எடுத்து ஊருப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சிலர் என்ன செய்வாங்க மாய்ச்சல்லையே விட்டுருவாங்க, கணக்கே எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில ஓட்டுநர்கள் வந்து இன்றைக்கும் லைசன்ஸ் இல்லாமல் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? இனிமேல் பயப்படாமல் நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம். சஹல் அப்ளிகேஷனில் கஃபீலுக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்குரிய எல்லா வேலையும் பார்த்துட்டு கார்ட்லேயே அவங்களும் பே பண்ணி விட்டுட்டு, ஒரு வேளை நீங்கள் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த வெளியில் அடிக்கிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக சார்ஜஸ் கொடுக்கணும். இல்லை சொந்த வீட்டு தொழிலாளர்னால் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைசன்ஸும் இலகுவாகவே கிடச்சிரும். அதனால் தயவு செய்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டாமல் இதை ஞாபகப்படுத்துங்க அவங்களுக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் போதைப்பொருள் பிரச்சாரம் பண்ணினது, அதே மாதிரி இன்னும் சில குற்றங்கள் சம்பந்தமாக இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. குவைத்தை பொறுத்தவரையில் இனி வரும் காலங்களில் போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து கவனம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்கப்பா இந்த ஒரு பூ நட்டுறதுக்கு. ஆனால் இந்த பூக்களுக்கெல்லாம் இவ்வளவு அழகாக ரெடி பண்ணுறதுக்கு பல ஒப்பந்தங்கள் பல கம்பெனிகளை போட்டு இந்த பூ நட்டுறதுக்கு மட்டுமே பல பில்லியன் பல மில்லியன் தினார்களை செலவு பண்ண போகிறாங்க. 8 கம்பெனிகளோட டீலிங். ஆனால் பூக்களை நட்டுறதுக்கு முதல் இந்த ரோடுகள் இருக்கிற நிலைமை அங்கே பள்ளமும் படுகொலியும். இன்றைக்கி எத்தனை பேருடைய வண்டி அவ்வளோ எக்ஸ்பென்சிவான சில டயர்கள், ஒரு டயருடைய விலையே 500 தினார் 400 தினார் 300 தினார் இந்த மாதிரி டயர்கள் கூட வந்து மாற்றப்படுது. அந்த அளவுக்கு ரோடுகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 7வது ரிங் சாலை சொல்லவே வேணாம், உயிருக்கு ஆபத்தான ரோடு தான். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். அதே மாதிரி வஃப்ரா பக்கம் சபாலாமட் பக்கம் ஓட்டுநர்களுடைய நிலை என்ன தெரியுமா? வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஹவாலி கவர்னரேட் ஆசிமா கவர்னரேட் 2 பகுதிகளையும் அதிரடியான சோதனைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. உணவகங்கள் கடைகளில் குவைத்துடைய உணவு பாதுகாப்பு குழு. தயவு செய்து கடைகளில் வேலை பார்க்குறவங்க முடிந்த வரைக்கும் சுத்தத்தை பேணுங்க. அதே மாதிரி பழைய பொருட்கள் பழைய உணவுகளை தயவு செய்து டிஸ்பிளே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுகள்லையும் எந்த ஒரு உணவுகளையும் வந்து உள்ளே வைக்காதீங்க அப்படின்றதையும் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் செய்கிற தவறால் கடையில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் பாதிக்கப்படுவாங்க. தயவு செய்து ஏஃப்ரோன் அணியலையா ஏஃப்ரோன் அணிஞ்சிக்கோங்க.
கெப் போடலையா அதை மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது தவறு, ஒருவேளை நீங்கள் உள்ள ஏஃப்ரோன் கட்டாமல் இருந்தால், கெப் போடாமல் இருந்தால், வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு. குறிப்பாக இப்போ அந்த பணிப்பெண் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அது கிச்சனில் வந்து செக் பண்ணும்போது ஒரு வேளை அவங்க இது இல்லாமல் இருந்தாங்கன்னா கடைசியில் அவங்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வெளியில் கேரேஜ்களில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் இந்நேரம் இடுப்பில் பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. ரொம்ப கவனம். தொடர்ந்துமே இந்த திருட்டு சம்பவங்கள் ஜமியாக்களில் ஊழல்கள் வெளியாகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் கணக்கு பார்ப்பீங்க, பெருசாக கணக்கு பார்க்க மாட்டீங்க. இந்த வீட்டில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கணக்கு பார்க்குறீங்க. طيب ماشي. مساء الخير متابعيني والمساهمين في الجمعيات التعاونية. الكثير من الاتصالات وصلتني بخصوص فينجر. شنو فينجر؟ عادل هاملي قول لنا الفينجر. يعني طلعت من الوزارة قلت فينجر. والله والمسلم لا يكذب أن بيصير في فينجر، مو فينجر، آسف، فناقر. يعني مو لو سمحت أو طراق وأذلف، لا فينجر يلا برا للحن يا لص يا حرام. طبعا للبعض مو لا شك أن الكثير محترمين. يا مرتشي من الحفاة العراة يا زبال جاي تصلي مدة شهرين عشان يقولون نعم عشان يحطونك ويرشحونك الناس. اصلا عمركم شفتوا واحد عضو قبل الانتخابات بعد الانتخابات خدم المنطقه؟ بس كلام. اول ما ينجح يطلب. انا اعرف ديوانيه والله كل ما ينجح عضو ولا في احد المناطق ينادون رئيس الجمعيه تروح لنا ديوانيه يقعدون 7-10 هلا يلا يطيرونه. هم متفقين عليه. لازم يعطيهم الخدمات. شنو الخدمات؟ بعض الجمعيات فيها شاحنات فيها. اول شيء يعني يطلع وياه يقول يا حبيبي نبي تموين ما لنا خلق، روح جيب لنا التموين البيت، نبي كذا كرتون شاي كرتون ما شنو لازم. اذا ما وفرها يحرقونه. ما راح ياخذ برستيج انه صار عرفت انه عضو جمعيه او شغله. البعض فيهم طبعا لا شك كثير محترمين، وهذه منذ سنوات. هذا صاير مثل. والناس يعني يقول لك يعني اللي يقعد عنده في الديوانيه مستفيد. والله ما فيكم خير يا اصحاب الدواوين اذا قاعد عندكم وما طلبتوا يجيب لكم التموين البيت وكل يعني، وحتى يوصل عيالكم للمدارس. يطلع واحد من السواويق اللي عنده وافدين يودي عيالكم مدارس يجيبكم. ولا وشنو بعد تبون مساج يسوي لكم مساج. دوس அவங்களுக்கே செம்மையாக திட்டியிருக்கிறாரு. உண்மையிலே நல்ல விடயம். இந்த திருட்டு விஷயங்கள் அடுத்தது நம்மளை மாதிரி ஆக்கள் வயத்தில் அடிக்கிறதுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி தட்டி கேட்க ஒருத்தர் வேணும். சபாஹ் அஹ்மத், வஃப்ரா இந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய ஓட்டுநர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இதுதான் நிலை. நேற்றைய தினம் சபாஹ் அஹ்மத் பகுதிக்கு போயிருந்தேன். திருப்பி போகும்போதும் சரி ரிட்டர்ன் வரும்போதும் சரி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நரகலோகத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படி இடைக்கிட அந்த மாதிரி வாகனங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளத்துலேயும் விழுந்து எழும்புது. அதே போல் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை, கொஞ்சம் கூட லைட்டே இல்லை. பாருங்கள், வண்டியோட லைட்டை ஆஃப் பண்ணினா எதுவுமே தெரியாது. வண்டியோட லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டா எதுவுமே தெரியாது, அப்படி இருட்டு. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள், அந்த பகுதிக்கு போகக்கூடியவங்க. அதே மாதிரி தயவு செய்து ஓட்டுநர்களே, மற்ற ஓட்டுநர்கள் இந்த சபாஹ் அஹ்மத் பகுதியை பற்றிய தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், ரோடு எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு.
அன்பார்ந்த ஓட்டுநர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம். எந்த ரோட்டில் போனாலும் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. குறிப்பாக வேகத்தை, நீங்கள் எந்த அளவுக்கு வேகத்தை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு வேகத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுடைய உயிருக்கு தான் ஆபத்தாக வரும். அதால் தயவு செய்து வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பல பகுதிகளிலையும் சோதனைகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனம். எங்கேயுமே வாகனத்தில் இருந்த வைக்கலையோ வெளியிலையோ குப்பைகளை போடாதீங்க. குப்பைகளை கீழே போட்டு பிடிச்சாங்கன்னா 500 தினார் அபராதம். அதே போல் கடலோரத்தில் போய் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதிகளில் 5000 தினார் வரைக்கும் அபராதம். அக்காமா இல்லாதவங்க தயவுசெய்து சிஐடி செக்கின்கள் போகிற டைமில் போய் பிடிப்பாடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பாரம் ஆகினீங்கன்னா ஒருவேளை அனுப்புவாங்க. ஒரு சில நேரங்களில் கஃபீலுக்கு கூட பாரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிஐடி செக்கின்களில் மட்டும் போய் பிடிபட பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பல பகுதிகளையும் பல பிரச்சனைகள் தொடர்ந்துமே தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.